வணக்கம். வியாசருடைய பிறப்பை பற்றி பார்ப்போம். மகாபாரதத்தில் எழுதிய வியாசருடைய பிறப்பை பற்றி பார்ப்போம். பராசரருக்கும் மச்சகந்திக்கும் மகனாக பிறந்தவுடன் காட்டுக்குள்ளே தவம் செய்ய சென்றதையும் பார்க்கின்றோம். பிறகு வந்த கதை என்ன? அதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இந்த மச்சகந்தியாகிய அந்த பெண் பரிமளகந்தியாக மாறிய பிறகு அவள் பழையபடி படகோட்டி கொண்டிருக்கிறாள். ஆனால் அவளுடைய உடம்பிலிருந்து வருகின்ற வாசனை எல்லோரையும் ஈர்க்கிறது. அப்படி ஈர்த்தபோது அந்த நாட்டு மன்னனாகிய சந்தனு மகாராஜா இவளுடைய அழகை பார்க்கிறான், பரிமள வாசத்தை பார்க்கிறான். உடனே மணந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். அவள் சொன்னால், என்னுடைய தந்தையாரிடத்திலே கேட்க வேண்டும். அரசன் வந்து கேட்கிற போது என்ன செய்வது? தந்தையாரிடத்திலே கேட்க வேண்டும். உடனே தந்தையாரிடத்தில் அரசன் சென்று இப்படி உங்கள் பெண்ணை நான் மணமுடிக்க இருக்கிறேன், அனுமதி தர வேண்டும். ராஜா கேட்கிறார். அதற்கு அந்த மீனவர் தலைவன் சொன்னார், அப்படி நான் தர முடியாது. ஏனென்று சொன்னால், உமக்கு ஏற்கனவே கங்கை இடத்திலே பிறந்த மகன் இருக்கிறான் என்று சொன்னவுடன் சந்தனு மகாராஜா வருத்தத்தோடு செல்ல, இவருடைய இந்த வருத்தத்தை எல்லாம் பார்த்த அவருடைய மகனாகிய தேவவிரதன் தந்தையாருடைய தேரோட்டியை அழைத்து, அப்பா, என்னுடைய தகப்பனாருடைய வருத்தத்துக்கு காரணம் என்ன? பாருங்கள், அந்த காலத்திலேயே ஒரு வீட்டினுடைய நாட்டினுடைய தலைவருக்கு ஏதேனும் மன வருத்தம் இருந்தால் நேரடியாக அவரிடம் கேட்காமல் அவரோடு சார்ந்தவர்கள் எப்போதும் உணர்ந்திருக்கின்ற அந்த தேர்ச்சாரதி, இப்போ கூட நம்ம சொல்கிறோம்ல, டிரைவர்கிட்ட கேட்டால் தெரியுங்க எல்லா உண்மையும் அப்படிங்கிறோம் இல்லையா? அதுபோல் அந்த சாரதிகிட்ட கேட்ட உடனே அவர் சொன்னார், உன் தந்தையார் சென்று இப்படி பெண் கேட்டார், அந்த மீனவ தலைவன் தரவில்லை. அப்படியா, நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு தந்தைக்கு பெண் கேட்டு மகன் போன கதை பாரதத்தில் தொடங்குகிறது. நேரடியாக போனார், என் தந்தையாருக்கு உங்கள் பெண்ணை தர வேண்டும். அவர் சிரித்தான். அப்பாவுக்கு பெண் கேட்டு வந்த பையன் நீதான், தரமாட்டேன். ஏன்? நீ இருக்கும்போது நான் எப்படி என்னுடைய மகளை கொடுக்க முடியும்? நீ மகன் இருக்கிறாய், இல்லை, நீங்கள் தாராளமாக தரலாம், அதற்கு சொல்லவில்லை. என் மகள் வயிற்றில் பிறக்கிற பிள்ளை தான் நாட்டை ஆள வேண்டும். நீ இருக்கும்போது அவன் எப்படி நாட்டை ஆள்வான்? அப்படியா, நாட்டுக்கு ஆள மாட்டேன், முடிசூட மாட்டேன், வாழ்நாள் வரை அரசியலிலே உடனிருப்பேன், தவிர பதவி வகிக்க மாட்டேன். அந்த பிள்ளை சத்தியம் செய்கிறான். அப்போது மீனவத்தலைவன் சிரிக்கிறான். சரி, நீ சொல்கிறாய், சரி, உனக்கு திருமணமாகி உன் மகன் வந்துவிட்டால் என்னுடைய பேரனுக்கு எப்படி கிடைக்கும்? திருமணமும் செய்ய மாட்டேன், இது சத்தியம் என்று சொன்னபோது பீஷ்ம 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 என்ற ஒரு சத்தம் ஆகாயத்தில் கேட்க அந்த தேவ விரதன் தான் பீஷ்மராக மாறுகிறார். இனி எனது உடல் தீண்டாது பெண்ணினை, கண்ணிற்கு கண்ணாக காக்கும் மஸ்தினாபுரத்து மண்ணினை. பிறகு அந்த கன்னியை தன்னுடைய தந்தையாருக்கு திருமணம் செய்து வைக்கிறார். அவர்களுக்கு அவருடைய இல்லறம் சிறப்பாக நடக்கிறது. ஒரு குழந்தையும் பிறக்கிறது. விசித்திர வீரியன் என்கின்ற அந்த பையன் பிறந்தபோதே அவன் நோயுற்றிருந்தான், வளர்ச்சியும் சரியாக இல்லை. இப்போது அவன்தான் வாரிசு. நாளடைவில் பீஷ்மரின் தந்தையாகிய சந்தனு மறைந்து போக தாயார் சத்தியவதி மட்டுமிருந்து தன்னுடைய மகனோடு வாழுகிற போது அவனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் உடனே பீஷ்மர், என்னுடைய தாயாகிய நீ கேட்டு நான் இல்லை என்றால் சொல்லப் போகிறேன். ஆனால் என்னை திருமணம் செய்து கொள்ள சொல்லாதே, உன் தந்தைக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். இதோ தம்பிக்காக நான் பெண் தேடி வருகிறேன் என்று புறப்படுகிறார். போனவர் பெண்ணோடு வந்தாரா? தன்னுடைய தம்பிக்கு பெண் கிடைத்ததா? திருமணமானதா? என்ன நடந்தது? பிறகு வியாசர் வந்தாரா? எல்லாவற்றையும் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். பாரத கதை தொடர்கிறது. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம். நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.